மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் ஹார்ட் டிஸ்க் திருடிய வழக்கில் கைதான கோபிநாத் எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் ஹார்ட் டிஸ்க் திருடிய வழக்கில் கைதான கோபிநாத் எழும்பூர் நீதிமன்றத்தில் தற்போது ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்து வருகிறோம். மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் ஹார்ட் டிஸ்க் திருடிய வழக்கில் கைதான கோபிநாத் தற்போது எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்து வருகிறோம். விரிவான தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் குணசுந்தரி. வணக்கம் குணசுந்தரி, இது குறித்த கூடுதல் விவரம். வணக்கம் ஜனனி. மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் ஹார்ட் டிஸ்க் திருத்தப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட கோபிநாத் என்பவர் தற்பொழுது சென்னை எழும்பூர் நீதிமன்றத்திற்கு ஆஜர் செய்வதற்காக அழைத்து வரப்பட்டிருக்கிறார். குறிப்பாக சென்னை அண்ணா சாலையில் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் கடந்த மே 16 மற்றும் 17ஆம் தேதிகளில் வார இறுதி விடுமுறை நாட்களான அந்த நாட்களில் முக்கிய ஆவணங்கள் அடங்கிய ஹார்ட் டிஸ்குகள் என்பது அந்த மின்சார வாரியத்திலிருந்து திருடப்பட்டதாக புகார்கள் என்பது எழுந்த நிலையில் மே 20ஆம் தேதி அலுவலக கணினிகளில் இருந்த திட்ட கோப்புகள் மற்றும் அதிகாரப்பூர்வ ஆவணங்கள் காணாமல் போனதை அங்கிருக்கக்கூடிய அதிகாரிகள் கண்டறிந்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த மின்வாரிய தலைமையகத்தில் பொறுத்த வரைக்கும் 4, 5, 7 மற்றும் 9வது தளங்களில் இருக்கக்கூடிய அலுவலகங்களில் குறிப்பாக அது எந்த மாதிரியான ஆவணங்கள் இருந்தது என்று பார்த்தோமானால் இது டெண்டர், கொள்முதல் மற்றும் விசாரணை தொடர்பான முக்கிய தகவல்கள் அடங்கிய மொத்தமாக 18 ஹார்ட் டிஸ்குகள் என்பது காணாமல் போனது அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு தெரிய வந்த நிலையில் இது தொடர்பாக மொத்தம் 8 புகார்கள் என்பது அளிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த புகாரை பொறுத்த வரைக்கும் அங்கு பணிபுரியக்கூடிய உதவி பொறியாளர் மலர்விழி அளித்த புகாரின் அடிப்படையில் சிந்தாதிரிப்பேட்டை போலீசார் திருட்டு வழக்கு பதிவு செய்து அதனை விசாரித்து வந்தனர். குறிப்பாக இந்த விசாரணையை பொறுத்த வரைக்கும் அதாவது கம்ப்யூட்டர்கள் பராமரிக்கும் தனியார் நிறுவன ஊழியர் கோபிநாத்திடம் இந்த விசாரணை என்பது நடைபெற்றிருந்தது. குறிப்பாக அந்த மின்சார வாரியத்தில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிந்த கோபிநாத் மீது சந்தேகம் எழுப்பட்ட நிலையில் அந்த கோபிநாத்தை உடனடியாக கைது செய்து விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வந்தது. குறிப்பாக இந்த சென்னை போலீசார் பெங்களூர் இந்த கோபிநாத் என்பவர் அந்த திருடப்பட்ட அந்த 18 ஹார்ட் டிஸ்குகளை பெங்களூரில் எடுத்து சென்றதாக தகவல் என்பது கிடைக்கப்பட்ட நிலையில் சென்னை போலீசார் பெங்களூர் சென்று கோபிநாத் சென்ற அந்த கடைகளை போய் விசாரித்த போது அவர் மொத்தம் 35 ஹார்ட் டிஸ்குகளை விற்றதாக தெரிய வந்தது. அதன் அடிப்படையில் மின்வாரிய அலுவலகத்தில் மட்டுமே 18 ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்டு போனதாகவும் மீதமுள்ள அந்த 17 ஹார்ட் டிஸ்குகளை கோபிநாத் எங்கே திருடி இருக்கிறார் என்ற கோணத்தில் தற்பொழுது போலீசார் ஒருபுறம் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் தான் நேற்று கோபிநாத்துடன் விசாரணை நடத்திய போது முதலில் ஒரு மின்வாரிய அதிகாரியின் பெயரை கூறிய அவர் ஒரு மின்வாரிய அதிகாரியின் பெயரை கூறியதாக தகவல்கள் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக அதன் பிறகாக மற்றொரு ஒப்பந்த பணியாளரின் பெயரையும் அவர் கூறியிருக்கிறார். இருவரிடமும் விசாரித்த போது அவர்களும் இந்த திருட்டு சம்பவத்தில் தொடர்பு இல்லை, அதாவது தொடர்பு இருப்பது என்பது இதுவரை அதிகாரப்பூர்வமாக தெரிய வராத நிலையில் தற்பொழுது கோபிநாத் இதற்கு முன்பு எங்கே வேலை செய்தார், அங்கேயும் இது போல திருட்டு வேலைகளில் ஈடுபட்டாரா எனவும் போலீசார் ஒருபுறம் விசாரணை நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக இந்த விசாரணையை பொறுத்த வரைக்கும் அவர் யாருக்காக ஹார்ட் டிஸ்களை திருடினார், யார் பணம் கொடுத்தாங்க, எவ்வளவு தொகை வழங்கப்பட்டது, திருடப்பட்ட தகவல்கள் யாரிடம் ஒப்படைக்கப்பட்டதா என்பது என்ற பல்வேறு கோணங்களில் போலீசார் தற்பொழுது தீவிர விசாரணையை ஒருபுறம் விசாரணையை மேற்கொண்டு வரக்கூடிய இந்த நிலையில்தான் தற்பொழுது எழும்பூரில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்திற்கு இந்த மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் ஹார்ட் டிஸ்க் திருடப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய கோபிநாத் தற்பொழுது ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். தற்பொழுது ஆஜர்படுத்தப்பட்ட பிறகாக எழும்பூரில் இருக்கக்கூடிய 14வது மாஜிஸ்ட்ரேட் முன்பு தற்பொழுது கோபிநாத் ஆஜர்படுத்தப்பட்டு தற்பொழுது அந்த விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஜனனி, ஹார்ட் டிஸ்க் திருட்டு வழக்கில் கைதான நபர் தற்போது எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். இது குறித்த விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி குணசுந்தரி.